தாவாக்கியா தலைவருக்கு இன்னும் நிறைய கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அவர் ஒரு எதிர்க்க மாட்டேங்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு மதுரையில் இறங்கி காரைக்குடி போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. அதே தெருவில் தான் திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லதுதான், அதே தெருவில் வந்தால் மக்கள் திருப்பி ஒருக்க பார்ப்பாங்க. பட்டு இது ஒரு அராஜகமாக இருக்குது. நீங்கள் இதுதான் செய்யணும், அதை செய்யக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய வரைமுறைகள் போடுறாங்க. இவர் அதை எதிர்த்து வரமாட்டேங்கிறார். என்ன காரணம்னே தெரியல. இவருக்கு ஒரு பயம்தானா, இல்லாட்டி இப்படி இருந்தாலே நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ஸா என்னன்னே தெரியல. ஆனால் களத்தில் இறங்கினாதாங்க ஒரு 2 கிராமத்தில் இறங்கி அங்கே டீ குடிச்சிட்டு வடையை குடிச்சிட்டு மக்கள்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், பட்டை கலப்பு அடுத்து சிஎம் ஆயிடுவார். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில திமுகவுக்கு ஒரு 5%, அதிமுகவுக்கு ஒரு 5% குறைச்சி அது இங்கே வரும் அப்படின்னு தான் என்னோட சிந்தனை. பட் இருந்தாலும் அவர் களத்தில் இறங்கணுங்க. களத்தில் இறங்காமல் இந்த மாதிரி போயிட்டு வர்றது ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பட் இருந்தாலும் பெரிய மாற்றத்தை கொடுக்காது. கீழே இறங்கி ஒரு தாத்தா பாட்டி இருந்து அவங்களுக்கு ஒரு ஆணை வரைச்சி எம்ஜிஆர்லாம் என்ன பண்ணாரு, இந்த மாதிரிலாம் செஞ்சாதான் கட்டாயம் அவரால் ஜெயிக்க முடியும். விஜய் தம்பிகிட்ட யார் சொல்லுவா? அவங்க அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டார். சங்கீதா மேடமை வீட்டை விட்டு விரட்டி விட்டார். இப்போ யார் சொல்லுவான்னு தெரியல. அங்கே இருக்க கட்சிக்காரங்களாம் அவரை பார்த்து பயப்பட தான் செய்கிறாங்க, கும்பிட தான் செய்கிறாங்க. ஸோ மக்கள் தான் சொல்லணும், இல்லை இளைஞர்கள் தான் சொல்லணும். அவர்கிட்ட சொன்னால் தான் அவர் களத்தில் இறங்குவார். இன்னும் ஒரு 10 நாள் களத்தில் இருக்காருன்னா அடுத்த சிஎம் அவர் தான். எல்லாருமே பயந்துருவாங்க. இது நான் சொன்னால் ஒரு தடவை முடிவு பண்ணனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி இருக்கும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.